ரெமோ திரைப்படத்தை அதிகம் எதிர்பார்க்கறதுக்கு முக்கிய காரணம் படத்துடைய நாயகனான சிவகார்த்திகேயன். தமிழ் சினிமால இப்போ ஒட்டுமொத்த லைம் லைட்டும் எக்ஸ்போஷரும் அவர் பக்கம் திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவரே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இந்த சமயத்துல அவருக்கு இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அதுக்கு தகுந்த மாதிரி அவரே தயார்படுத்திக்கிட்டாரு. கமர்ஷியலா ஒரு மாஸ் ஹீரோவுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துட்டு வரக்கூடிய சிவகார்த்திகேயனுக்கு ரெமோ திரைப்படம் ஒரு பெரிய பிரேக்கா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த திரைப்படத்துக்கு பிறகுதான் அவர் உண்மையிலே இவ்வளவு தூரம் நம்ம அவரை எதிர்பார்த்திருக்கோமே, இதுக்கெல்லாம் அவர் தகுதியானவரா இல்லையா அப்படின்றது இந்த படத்தின் மூலமா நிரூபிப்பார்னு எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய டீசர் ட்ரெய்லர்லாம் படத்தின் மீதான எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க நிலையில ஒட்டுமொத்த படத்தையும் ஒரே ஆளா சிவகார்த்திகேயன் தாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. அதை அவர் செய்யறாரா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காகவே ரசிகர்கள் வெயிட் பண்றாங்க. இதுதான் ரெமோ திரைப்படத்திலிருந்து நச்சின் நம்ம எதிர்பார்க்கிற முதல் பாயிண்ட். ரெமோ திரைப்படத்திலிருந்து எதிர்பார்க்கப்படுற நச்சின் இரண்டாவது பாயிண்ட், இந்த ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக நிறைய ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ரஜினி முருகன் திரைப்படத்தில் இவர் ஹலோ நான் தான் ரஜினி முருகன் அப்படின்னு சொல்ல அவங்க நல்லாத்தே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக அந்த காதல ரசிகர்கள் கொண்டாடி இருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்திலே ஒரு சூப்பர் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அனிருத்துடைய இசையில வந்திருக்கக்கூடிய பாடல்கள்லாம் செம்மையா ஹிட்டா இருக்கிறதால அந்த பாட்டுக்கு இவங்க ரெண்டு பேருக்கான கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும், அதை எப்படி படக்குழு படமா இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுலாம் வெயிட் பண்றதால இந்த திரைப்படத்தினுடைய இந்த பேரே படத்தின் மீதான எக்ஸ்பெக்டேஷனை அதிகரிக்கிற ரெண்டாவது பாயிண்டா அமைஞ்சிருக்கு. ரெமோ திரைப்படத்திலிருந்து நச்சின்னு மூணாவது பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா படத்துடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாயகனுக்கு வளர்ந்த நாயகனுக்கு செய்யற மாதிரி இவ்வளவு தூரம் செலவு பண்ணக்கூடிய 24AM எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். படத்துல சிவகார்த்திகேயன் வரக்கூடிய லேடி கெட்டப்ப ப்ரமோட் பண்ணதுல தொடங்கி ட்ரைலர் வந்ததுக்கு பிறகு அந்த ட்ரைலரை ப்ரமோட் பண்ண வரைக்குமே பல ஸ்ட்ராட்டஜிஸ் கையாளுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரெமோ பொம்மையை சென்னை முழுக்க வச்சு அது கூட எல்லாரையும் செல்ஃபி எடுக்க வச்சு வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் கண்டிப்பா ரசிகர்கள் மத்தியில பேசப்படக்கூடிய திரைப்படமா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களே படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரிக்கக்கூடிய மூன்றாவது விஷயமா அமைஞ்சிருக்கு. ரெமோ திரைப்படத்திலிருந்து நச்சின்னு நாலாவது பாயிண்ட் அப்படின்னா படத்துடைய ஸ்ட்ராங்கான குழு. பாக்கியராஜ் கண்ணன் எப்படி படம் எடுப்பார் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா PC ஸ்ரீராம் இருந்தார்னா அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி அனிருத் இசை பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா படத்தை தூக்கி நிறுத்த போகுது அப்படின்றத ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய பாடல்களே காட்டுது. சவுண்டுகளா ரசூல் பூக்குட்டி இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கான டெக்னீஷியன்ஸ் படத்துக்குள்ள இறங்கி இருக்கிறது இந்த படத்தின் மீதான நம்பிக்கையை இன்னும் பல மடங்கு அதிகரிக்குது. அதனால இந்த படத்துடைய ஸ்ட்ராங்கான டீம் ரெமோ திரைப்படத்துக்கான நச்சின்னு நாலாவது பாயிண்டா இருக்காங்க.